السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 253. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 253ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுர் ரஜாஇ என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது சாலிஹீன் 253ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 விஷயத்தை பற்றி நம்ம பேச இருக்கிறோம். அப்போ அந்த 3 விஷயத்தில் முதலாவது விஷயம் என்னன்னா, இந்த பாடத்திற்கு முந்தைய பாடமான அந்த பாபுல் ஹவுஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய இறுதி ஹதீஸாக கடைசி ஹதீஸான அந்த ஒரு ஹதீஸ், அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தி, அதனுடைய தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள் என்ற அந்த ஹதீஸை பற்றிய முழுமையான செய்திகளை நம்ம முதலாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். இரண்டாவதாக இந்த புதிய தலைப்பான இந்த பாபுர் ரஜா என்று அமையக்கூடிய இந்த தலைப்பை குறித்த விளக்கம், ஒரு சின்ன அறிமுகத்தை பற்றி நம்ம இரண்டாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். அடுத்தபடியாக இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு 4 ஆயத்தினை கொண்டு வருவார்கள். அந்த 4 ஆயத்துகளுக்கான விளக்கம், அதனுடைய தர்ஜுமாக்கள் என்ற செய்திகளை பற்றி நம்ம மூன்றாவது விஷயமாக நம்ம பேச இருக்கிறோம். அப்போ முதலாவது விஷயமான அந்த ஹதீஸை குறித்த செய்திகளை நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். மூன்றாவதாக அந்த முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த 4 ஆயத்துகளுக்கான தர்ஜிமாவையும் அந்த ஆயத்தை வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். இப்போ இந்த பாபுர் ரஜா குறித்த இந்த பாடத்தை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்ப்போம். அப்போ பாபுர் ரஜா இந்த பாடத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆதரவு குறித்த பாடம், ஆதரவு வைக்குதல் குறித்த பாடம். யாரின் மீது ஆதரவு வைத்தல்? அலல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தல் என்பதை குறித்த பாடமாக இருக்கு. அப்போ இதற்கு முன்னதான பாடம் அந்த பாபுல் ஹவுஃப் என்ற பாடம் என்பது அல்லாஹ்வின் மீது பயப்பட வேண்டும், அல்லாஹ்வினுடைய தண்டனை எவ்வளவு கடுமையானது, அல்லாஹ் எந்த அளவிற்கு தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் எந்த அளவிற்கு ஒருவனை தண்டித்து அதற்கான தண்டனை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் எப்படிப்பட்ட அதாபை எல்லாம் படைத்து வைத்திருக்கின்றான், நரகம் எத்தகையது, எந்த அளவிற்கு மனிதன் சித்திரவதை செய்யப்படுவான் என்பதை பற்றி எல்லாம் பேசக்கூடிய பாடமாக அமைந்தது. அதையெல்லாம் சொல்லி அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது பயம் கொள்ளுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது என்ற விஷயத்தை பற்றி எல்லாம் அந்த முந்தைய பாடத்தில் நம்ம சொன்னோம். அப்ப இந்த பாடம் என்பது அதற்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாடம், எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு பாடம், அல்லாஹ் மீது ஆதரவு வைக்குதல். அப்போ அல்லாஹ் நம்மளை காப்பாத்திடுவான், அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் எவ்வளவுதான் தண்டனை கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு ஈரம் என்பது இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய இரக்கம் என்பது 70 தாயிற்கு சமமான ஒரு இரக்கம் என்பது அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய அந்த ரஹமத்து, அவரிடம் இருக்கக்கூடிய அந்த கருணை. அப்ப அல்லாஹ் எந்த அளவிற்கு சுவனத்தை படைத்து வைத்திருக்கிறார், அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வின் மீது அஞ்சி அல்லாஹ் சொன்ன விஷயத்தை மாத்திரம் செய்து அல்லாஹ்வின் மீது ஆதரவு கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய பலாபலன் என்னென்ன, அல்லாஹ்வை ஆதரவு வைக்குதல் மூலம் என்னென்ன கூலியை அடையக்கூடியவர்களாக இருக்கிறோம்,
என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கும். இந்த பாடத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய ஆயத்துக்கள் ஹதீஸுகள் எல்லாம் இந்த கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஆயத்துக்களாகவும் ஹதீஸுகளாகவும் தான் அமையக்கூடியதாக இருக்கும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னா பைனல் ஹவுஃபி வர் ரஜா என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். பயத்திற்கும் ஆதரவிற்கும் மத்தியில் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போ ஒருத்தவன் அல்லாஹின் மீது ஆதரவை கொள்ளாம அல்லாஹ் நம்மளை காப்பாற்றவே மாட்டான், அல்லாஹ் நம்மளை கண்டிப்பா தண்டிக்க தான் செய்வான் அப்படின்னு அல்லாஹ் மீது உச்சபட்ச பயம் கொண்டு அந்த அளவிற்கு ஒரு பயம் கொள்ளக்கூடாது. அப்படியும் ஒரு மனுஷன் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல அல்லாஹ் நம்மளை என்ன செஞ்சாலும் காப்பாத்திடுவான், நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை காப்பாத்தாம போயிட போறான், அல்லாஹ் நம்மளை கண்டிப்பா காப்பாத்திடுறான், சொர்க்கம் பேர் நமக்கு தான் இருக்கு, எவ்வளவு பாவம் செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தான், எவ்வளவுதான் நம்ம என்ன பாவம் செஞ்சா அல்லாஹ் நமக்கு ரஹமத்தை காட்டி நம்மளை மன்னிச்சிருவான் என்ற இந்த கூடுதல் ஆறுதல்லையும் இருக்கக்கூடாது. கூடுதல் அந்த ஆதரவுல இருக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருவான்ற அந்த பயத்தை மறந்த ஆதரவும் கூடாது, ஆதரவை மறந்த பயமும் கூடாது. இது ரெண்டுமே தவறுதான். அப்ப இந்த ரெண்டு விஷயத்திற்கும் மத்தியில் வாழுவதுதான் ஒரு சிறப்புக்குரிய ஒரு வாழ்க்கை. பயமும் இருக்கணும், அல்லாஹ் மீது பயம் இருக்கணும். எப்படி ஒரு விஷயத்தை செய்யறோம்னு சொன்னா நம்ம இந்த காரியத்தை செய்யறோம், இப்போ அல்லாஹ் நம்மளை தண்டிக்க கூடியவனா இருப்பானே அப்படின்னு பயப்படக்கூடிய காரியத்துல பயப்படணும். ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை இந்த காரியத்தின் மூலமா நம்மளை உயர்த்திடுவான், அல்லாஹ் நமக்கு பெரிய தரஜா கொடுப்பான், அல்லாஹ் நம்மளோட ஹாஜத்தை நிறைவேற்றுவான், நமக்கு சுவனத்தை கொடுப்பான், அல்லாஹ் கண்டிப்பா இதெல்லாம் கொடுப்பான்னு வாக்கு கொடுத்திருக்கான், நமக்கு இதெல்லாம் கண்டிப்பா நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹ் நம்ம இது நம்பிக்கை கொள்ளக்கூடியவராக அந்த ஆதரவை வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கை என்பது பைன ரஜாஇ பைனல் ஹௌஃபி ஒரு ரஜாஇ, அப்போ பயத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் அமைய வேண்டும். இப்ப இதுல இரண்டாவது விஷயமான அந்த ஆதரவு குறித்த செய்திகள், அல்லாஹின் மீது அந்த ஆதரவு வைக்குதல் குறித்த செய்திகளை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாகவே இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த பாடத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் நம்ம இப்பொழுது நம்ம பார்ப்போம், ஒவ்வொன்றாக முழுமையாக நம்ம பார்ப்போம். முதலாவதாக அந்த முந்தைய பாடத்தில் சொல்லப்பட்ட அந்த ஹதீஸை நம்ம வாசிப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 411வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது 411வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்போ இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வான் ஆயிஷத ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. காலத் அந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் செவியுற்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யகூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யுஹ்ஷருன் நாசு யௌமல் கியாமத்தி, மறுமையுடைய நாளில் மக்கள் ஆகிறவர்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள், கியாமத்து நாளில் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹுஃபாத்தன், இங்கு ஹாவருக்கு சுக்கூன் வச்சிருக்கிறாங்க, இது தவறு. ஹாவருக்கு லம்மு வரணும், அதுதான் சரியானது. அப்போ ஹுஃபாத்தன் உராத்தன் ஓரலன், ஹுஃபாத்தன் சொன்னா செருப்பு இல்லாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக கியாமத்து நாளில் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். உராத்தன் இன்னும் ஆடை இல்லாதவர்களாக, ஆடை இல்லாமல் நிர்வாணமாக அந்த மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள். ஓரலன் இன்னும் ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் மக்கள் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த கியாமத்து நாளில மக்கள் செருப்பு அணியாதவர்களாகவும் இருப்பாங்க, ஆடை இல்லாதவர்களாகவும் இருப்பாங்க, ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே குல்து நான் கேட்டேன். யாரு சொல்றா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்போ நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அர் ரிஜாலு வன் நிசாஉ ஜமீஅன், ஆண்களும் பெண்களும் ஜமீஅன், ஆண்களும் பெண்களும் ஒன்னாகவா, அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்தா இருப்பார்கள். எந்துரு பஅதுஹும் இலா பஅதின், அவர்களில் சிலர் சிலரின் பக்கம் பார்ப்பார்கள் இல்லையா, பார்ப்பார்கள் தானே என்று நான் கேட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்துல உராத்தன் ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஆண்களும்
பெண்களும் முன்னாக தான் இருப்பாங்களா? அவுராத்தன் சொன்னா உரியானாக, அதாவது நிர்வாணமாக ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வார்கள் யார சொல்லலாம். அது எப்படி யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஆயிஷத்து, ஆயிஷாவே, அல் அம்ரு, அந்த கியாமத்து நாளுடைய அந்த விஷயமாகிறது, அஷத்து மின் ஐயுஹிம்மஹும் ذلك, அந்த கியாமத்து அந்த விஷயமாகிறது அவர்களுக்கு அது முக்கியமாவதை விட கடுமையானது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ ஒருவர் சிலரை சில பக்கம் பார்க்கிறாங்கன்னு சொன்னா அவர்களை பார்க்க வைக்கக்கூடிய விஷயம் என்ன? அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த இச்சை தான். அந்த இச்சையின் காரணமாக தான் அவர்கள் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஆண்களையோ பெண்களையோ அவர்கள் பார்க்கிறாங்க. அப்போ அந்த இச்சை என்பது அது அந்த மறுமை நாளில் இருக்கக்கூடிய அந்த காரியம் இருக்குதா இல்லையா, அது இந்த இச்சையை விட கடுமையான விஷயம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்காது. நீங்க உரியானாக இருக்கிறீங்க, நிர்வாணமாக இருக்கிறேன்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்வேன்னு நினைக்காதீங்க. அவர்கள் அந்த வறுமையினால் இருக்கக்கூடிய வேதனையை தான் அவங்க பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவர்கள் மற்றவர்களை கவனிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, அவர்கள் நிர்வாணமாக இருந்தாலும் சரி, என்ன செயலை செய்தாலும் சரி, இவர் அவரை கண்டுக்கிற மாட்டார். ஏன்னா மறுமை நாளுடைய அதாபை இதை விட கடுமையானதாக இருக்கும். அதை கண்டு அதை நினைத்து கொண்டு அஞ்சக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தந்தார்கள். அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து. இதுல அறிவிக்கப்படக்கூடிய மற்றொரு ரிவாயத்தை சொல்றாங்க பாருங்க. ஒஃபி ரிவாயத்தின் இன்னும் மற்றொரு ரிவாயத்தில் உள்ளது, அல் அம்ரு, அந்த விஷயமாகிறது. எந்த விஷயம்? அந்த கியாமத்து நாளில் உள்ள அந்த விஷயமாகிறது. அஹம்மு மின் ஐயந்துர பஅதுஹும் இலா பஅது, அவர்களில் சிலர் சிலரின் பக்கம் பார்ப்பதை விட முக்கியமானதாக இருக்கும், மிக முக்கியமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த கியாமத்தினுடைய காரியம் என்பது இவங்க இதுல இருக்கக்கூடிய சிலர் அவங்க சிலரை பார்க்கறதை விட கியாமத்து நாள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அவங்களுக்கு. இப்ப கியாமத்து நாளுடைய நடவடிக்கை தான் ரொம்ப அவங்களுக்கு முக்கியம். அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்னு தெரியலையே, நம்ம நிலைமை என்ன ஆகும் தெரியலையே, நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சுட்டோமே, நன்மைகள் குறைவாக செஞ்சுட்டோமே, அப்ப அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானா, நம்மளை நமக்கு சுவனத்துல போடுவானா, இல்ல நம்ம நரகத்துல போட்டுவானா என்ற பயத்திலேயும் இந்த எண்ணத்திலேயுமே தான் அவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியம். இவர்களை பார்க்கிற விஷயத்தை விட அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியமாக இருக்கும். அதனால் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மற்றொரு ரிவாயத்தில் சொன்னார்கள் என்ற செய்தியை இங்க நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஒருலன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹுஃபாத்தன் அவ்ராத்தன் ஒருலன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஒருலனுக்கான அர்த்தத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. அது எப்படி வாசிக்கணும்னு சொல்றாங்க, அர்த்தத்தையும் சொல்றாங்க பாருங்க. பிலம்மில் கைனில் முஅஜமதி, புள்ளி வைக்கப்பட்ட கைனிற்கு லம்மு செய்வது கொண்டு. அப்போ கைன், புள்ளி வைக்கப்பட்ட கைன் இருக்குதா, அதற்கு லம்மு செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். ஃபதஹோ கஸரோ வாசிக்க கூடாது, லம்மு செய்து வாசிக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதாவது கைர மக்தூனீன, கத்னா செய்யப்படாதவர்கள். அப்போ ஹத்னா செய்யப்படாதவர்கள்னா சுண்ணத்தை விடுவோமா இல்லையா ஹத்னா செய்யறது. அப்ப அந்த ஹத்னா செய்யப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த கர்லன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், குரலன் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு விஷயத்தை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேள்வி கேட்டாங்களா இல்லையா, இப்போ ஒருவருக்கொருவர் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது, இதை விட இந்த கியாமத்தானுடைய செய்திகள் அதனுடைய விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாகவும் ரொம்ப இதை விட கடுமையானதாக இருக்கு. அப்போ அதை மட்டும்தான் அவங்க பார்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க, மற்றவர்களே அவர்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த கியாமத்து நாளிலேயே அவர்கள் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொன்னா, அப்ப அந்த கியாமத்தானுடைய வேதனைகள் எந்த அளவிற்கு இருக்கும், இந்த கியாமத்தானுடைய நடுக்கங்கள் அதனுடைய பயம் எந்த அளவிற்கு இருக்கும், அல்லாஹின் மீதுள்ள பயத்தில் மக்கள் எந்த அளவிற்கு இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்க நமக்கு சொன்னாங்களா இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அப்போ இதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி. அப்போ இது
பாபுல் ஹவுஃபில் பதிவு செய்யப்படக்கூடிய இறுதி ஹதீஸ், கடைசி ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்ப இந்த ஹதீஸோட இந்த பாபுல் ஹவுஃப், அல்லாஹ் மீதுள்ள அந்த பயத்தை குறித்த பாடம் என்ற இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்பட்டு விட்டது. இப்ப அடுத்தபடியாக ரியாது ஸாலிஹீனுடைய 51வது பாடத்தை நம்ம பார்ப்போம். இப்ப இந்த பாடத்துடைய தலைப்பு என்ன? பாபுர் ரஜாஇ, ரஜா குறித்த ஆதரவு குறித்த பாடம். அப்போ இது முழுமை எப்படி இருக்கும்? பாபுர் ரஜாஇ அலல்லாஹி தஆலான்னு இருக்கும். உயர்ந்த அல்லாஹ்வின் மீதுள்ள ஆதரவு குறித்த பயம். அப்ப அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கணும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு பாடமாக இருக்கு. அப்ப இதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் விளக்கத்தையும் எல்லாம் நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் ஒரு குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து ஒரு 4 ஆயத்துக்களை கொண்டு வருவார்கள் என்று நம்ம சொன்னோம். அந்த 4 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமாவை, அதனுடைய விளக்கங்களை இப்ப நம்ம பார்ப்போம் வாங்க. قال الله تعالى, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. இப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். அப்ப இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? உல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், யா இபாதி, யா இபாதிய, என்னுடைய அடியார்களே, அல்லதீன, எத்தகைய அடியார்கள், அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அப்போ தங்களுடைய அந்த நப்சுகளின் மீது, நப்சுகளிடத்தில் வரம்பு மீறி விட்டார்களே, அத்தகைய என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹி, அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்திலிருந்தும், அல்லாஹுடைய அந்த இரக்கத்திலிருந்தும், கருணையிலிருந்தும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ தன்னுடைய நப்சுகளின் மீது, நப்சுகளிடத்தில் வரம்பு மீறி நடந்த என்னுடைய அடியார்களே, அப்போ நிறைய அல்லாஹ்வை பயந்து இருக்கக்கூடியவர்களே, அப்போ வரம்பு மீறியவர்கள்னா பாவம் செய்யக்கூடியவர்கள். அப்போ ரொம்ப பாவம் செய்யக்கூடிய தன்னுடைய நப்சுக்கு அவர்கள் வரம்பு மீறி பாவம் செய்த அந்த அடியார்களே, நீங்க அல்லாஹுடைய கருணையில் நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க. அல்லாஹுடைய கருணையிலிருந்து நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ் நமக்கு கருணையே செய்ய மாட்டான், அல்லாஹ் நம்மளை கண்டுக்கிறாம விட்டுருவான் அப்படின்னு நீங்க எப்பொழுதும் நீங்கள் எண்ணாதீர்கள், நினைக்காதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். சொல்லிவிட்டு சொன்னான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன், யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அனைத்து பாவங்களையும், அனைத்து பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா நினைச்சான்னு சொன்னா எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவனாக இருப்பான். நீங்கள் செய்த பாவத்தை நினைச்சு அல்லாஹ் நம்மளை கண்டுகிறாம விட்டுருவோம், அல்லாஹ் நம்மளை ரஹமத் செய்ய மாட்டான், இரக்கம் காட்ட மாட்டான்னு சொல்லி நீங்க பின்வாங்கிறாதீங்க, நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்க கூடியவன் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னும் இன்னஹு, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, ஹுவ, அவனாகிறவன், அல் கஃபூரு ரஹீம், அல் கஃபூரு, மன்னிக்க கூடியவனாகவும், அர் ரஹீமு, இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ் எல்லாருக்கும் இரக்கம் காட்டக்கூடியவனாக, இப்ப எல்லாருக்கும் இரக்கம் காட்டி கருணை காட்டி அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு கீழ் நமக்கு கொண்டு வருகிறார்கள். பாருங்க, அஸ்ஸுமர், சூரத்து ஸுமர்ல 53வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்தானது இந்த பாடத்திற்கு கீழே முஸன்னிஃப் அன்னவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? இங்கு அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அல்லாஹ்வினுடைய அந்த கருணையிலிருந்தும் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீங்க. அல்லாஹ் கருணையாளன், அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவன் என்று அல்லாஹு தஆலா சொன்னானா இல்லையா? அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக. அப்ப இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த ஆயத்தினை இந்த பாடத்திற்கு கீழ் நமக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ இது முதலாவது ஆயத்து. இப்போ இரண்டாவது ஆயத்தை நம்ம சொல்றாங்க பாருங்க, வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வஹல் நுஜாஸி இல்லல் கஃபூர், ஸதகல்லாஹுல் அஸீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். அப்போ இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? வஹல் நுஜாஸி, நாம் கூலி வழங்குவோமா, அதாவது நாம் கூலியை நாம் கொடுப்போமா, இல்லல் கஃபூர,
அந்த இறை மறுப்பாளர்களுக்கே தவிர நாம் கூலியை கொடுப்போமா? அப்போ இறை மறுப்பாளர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போமா என்று அல்லாஹு தஆலா கேட்டான். அப்போ இந்த ஆயத்துல நுஜாசி என்ற ஒரு வார்த்தை அல்லாஹு தஆலா சொன்னா, கூலியை நாம் கொடுப்போமா என்று. அப்போ இந்த இடத்துல கூலினா என்ன? நன்மைக்கான கூலி கிடையாது. கூலி ரெண்டு விஷயத்துல சொல்லலாம். ஒருத்தவன் நன்மை செய்யறான்னு சொன்னா அவருக்கான அந்த பலாபலனை கொடுக்கிறது ஒரு கூலி, இது ஒரு கூலி. ரெண்டாவது கூலி என்னன்னா, ஒருத்தவர் ஒரு தீமையை செய்யறாரு, ஒருத்தர் பாவத்தை செய்கிறாருன்னு சொன்னா அதற்கான தண்டனையை கொடுக்கிறது ஒரு கூலி. அப்ப ரெண்டாவது காரியத்துக்கு ரெண்டத்திற்கும் கூலின்னு சொல்லலாம். அல்லாஹ் தஆலா கூலினா என்ன? இதற்கான பயன் அவ்வளவுதான். நன்மையை செஞ்சா நல்லது, கெட்டதை செஞ்சா கெட்டது தண்டனை. இப்போ ரெண்டுமே கூலிதான். அப்ப அல்லாஹ் இது ரெண்டாவது விஷயத்தான் சொல்ல வரான். அப்போ குஃபார்களுக்கே தவிர, அதாவது இறை மறுப்பாளர்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு நாம் கூலி கொடுப்போமா? அந்த தண்டனைக்குரிய கூலியை அந்த குஃபார்களுக்கு தான் நாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? குஃபார்களை தவிர மற்றவர்கள் கொடுப்போம்னா முஸ்லிம்களுக்கு நாம் அதற்கான தண்டனைக்கான கூலியை கொடுப்போமா? குஃபார்களுக்கு தானே முதல்ல கொடுப்போம். குஃபார்களுக்கு தான் நான் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால் நீங்கள் என் மீது நீங்கள் ஆதரவு வையுங்கள். உங்களை எப்படியாவது அல்லாஹு தஆலா காப்பாற்றி விடுவான். உங்களை அல்லாஹு தஆலா எப்படியாவது வெற்றியாளனாக ஆக்கி விடுவான் என்பதை நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டக்கூடிய ஒரு ஆயத்து. பாருங்க, சூரத்து சபால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுது. 17வது ஆயத்தாக சூரத்து சபால இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஆயத்தானது, இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் குர்ஆன் ஷரீஃப்ல இருந்து இங்க நமக்கு கொண்டு வந்த காரணம் என்ன? அப்போ இதுல அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது குஃபார்களுக்கே தவிர நாம் வேறு யாருக்கு கூலி கொடுக்க போறோம்னு கேட்டான். அப்போ உங்களுக்கு நாம் நன்மைக்கான கூலியை தான் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். குஃபார்களுக்கு கொடுப்பதை போல தண்டனைக்கான கூலியை உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்படியே கொடுத்தேன்னு சொன்னாலும் நிரந்தரமாக கொடுக்க மாட்டோம். இப்போ குஃபார்கள் தான் நிரந்தரமாக நரகத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்ன ஒரு முஸ்லிம் அவர் நிரந்தரமாக அவர் நரகத்தில் இருக்க மாட்டார். அவருக்கான இடம் சுவனம் தான். அவர் செய்த அந்த பாவத்திற்காக வேண்டியா, அந்த பாவத்திற்காக வேணா அல்லாஹு தஆலா நரகத்தில் அவரை போடக்கூடியவனா இருப்பானே தவிர அந்த சுவனத்து தான் அவர்களுக்கு நிரந்தரமாக ஆக்கி வைப்பான். அப்ப இதைதான் அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்துல சொல்ல வரான். உங்களை எப்படியாவது நான் காப்பாற்றி விடுவேன். நீங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதன் காரணமாகவாவது நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். அதனால் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். அதனால் நீங்கள் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து நீங்கள் நில்லுங்கள், நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னானா இல்லையா? அப்போ இந்த ஒரு காரணத்தினால்தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செஞ்சு தந்தார்கள். இப்போ இது 2வது ஆயத். அடுத்தபடியாக 3வது ஆயத்தை நம்ம பார்ப்போம். வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, إنا قد أوحي إلينا أن العذاب على من كذب وتولى صدق الله العظيم என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத். அப்போ இந்த ஆயத்திற்கான அர்த்தம் என்ன? இன்னா, நிச்சயமாக நாம், அது ஊஹிய இலைனா, நம் பக்கம் திட்டமாக வஹை அறிவிக்கப்பட்டது. அன்னல் அதாப, நிச்சயமாக அந்த அல்லாஹ்வுடைய அந்த வேதனையாகிறது. அலாமன் கத்தப வதவல்லா, யார் பொய்ப்பிப்பவரோ யார் மறுப்பவரோ அவரின் மீதே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று 2 நபிமார்களை பார்த்து அல்லாஹ் கூற சொன்னான். அப்போ நீங்கள் உண்மையாளர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இப்ப 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒண்ணு, நீங்க உண்மையாளர்களாக இருங்க, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருங்க. இன்னொன்னு, நீங்கள் அல்லாஹ் சொன்ன விஷயத்தை முழுவதுமாக செய்யக்கூடியவர்களாக இருங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்லிட்டான்னு சொன்னா அதை உடனடியாக நீங்க செஞ்சு நிறைவேற்றி விடுங்க. அதை செய்யாமல் நீங்கள் மறுத்து விடக்கூடியவர்களாக, புறக்கணிக்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அப்போ நீங்க அப்படி இருந்தீங்கன்னு சொன்னா உங்கள் மீது அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வினுடைய அந்த அதாப் என்பது, வேதனை என்பது இருக்காது. அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த கட்டளைகளை மீறக்கூடிய புறக்கணிப்பவர்களும் தான் தண்டனை என்பது இருக்கும். அதனால நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் அல்லாஹ் மீது ஆதரவு கொள்ளுங்கள் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஆயத்தினை முஸன்னிஃப் பண்ணவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு கொண்டு வந்தார்கள். இப்போ இது 3வது ஆயத். இப்போ அடுத்தபடியாக 4வது ஆயத்தை நமக்கு சொல்றாங்க பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, வரஹ்மதி வஸிஅத் குல்ல ஷைء ஸதகல்லாஹுல் அஸீம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆயத்.
இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் என்ன? ஓ ரஹ்மதி, இன்னும் என்னுடைய கருணையாகிறது, வசிஅத் குல்ல ஷைஇன், ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் விசாலமாகிவிட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப என்னுடைய ரஹமத்து என்ற என்னுடைய கருணை இருக்கின்றதா இல்லையா? என்னுடைய அந்த கருணை என்பது ஒவ்வொரு விஷயத்திலும் பரவி கிடக்கின்றது, விசாலமாகி விட்டது. அப்போ நான் எல்லா விஷயத்திலும் கருணை வைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நான் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த ரஹமத்தாகிறது அது எல்லோருக்கும் தரக்கூடியவனாக இருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் அது பரவி கிடக்கக்கூடியது என்ன அர்த்தம்? எல்லா விஷயத்திலும் நான் கருணை காட்டக்கூடியவனாக, எல்லாருக்கும் நான் கருணை காட்டக்கூடியவனாக, அளவுக்கு அதிகமாக நான் கருணை காட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்ற விஷயத்தை அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு சொல்லி காட்டுகிறான். பாருங்க, அல்-அராஃப் 156, அராஃப் என்ற சூறாவுல 156வது ஆயத்தாக இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்ற விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த ஆயத்தினை முசன்னி பண்ணவர்கள் கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ் சொல்றான், என்னுடைய ரஹமத்து எல்லா விஷயத்திலும் பரவி கிடக்குது, விசாலமாக கிடக்குது. அதனால என்னுடைய ரஹமத் என்பது உங்களுக்கும் கிடைக்கக்கூடும். நான் உங்களுக்கும் ரஹமத் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அதனால நீங்கள் அல்லாஹுவை எப்படியாவது அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விடுவான், அல்லாஹ் நம்மளை கரை சேர்த்து விடுவான் என்பதாக நீங்கள் ஆதரவு வையுங்கள், நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு கருத்தை இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லித் தருகிறான். அப்போ இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஆயத்தினை முசன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு இங்கு கொண்டு வருகிறார்கள். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்தில் இந்த முந்தைய பாடமான அந்த பாபுல் ஹவுஃப் குறித்த அந்த பாடத்துடைய இறுதி ஹதீஸான இந்த 411வது ஹதீஸ், இந்த ஹதீஸை குறித்த செய்திகளை முழுமையாக நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இந்த பாபுர் ரஜா குறித்த அந்த பாடத்தினுடைய ஒரு சின்ன அறிமுகத்தை நம்ம பார்த்தோம். அதற்கு கீழே முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த 4 ஆயத்திற்கான தர்ஜுமாக்கள், அதனுடைய விளக்கங்கள் என்ற முழு செய்திகளையும் பற்றி முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 412வது ஹதீஸான இந்த ஹதீஸை குறித்த செய்திகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.